தமிழ் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார்னு பெயர் எடுத்த சரத்குமார் இப்ப அதிக திரைப்படங்கள்ல நடிக்கிறதுல கவனம் செலுத்தல. இருந்தாலும் சில படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் காஞ்சனா படத்துல திருநங்கையா வந்த சரத்குமாருடைய நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி சென்னையில் ஒரு நாள், நிமிர்ந்து நில், கோச்சடையான் ஆகிய படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல வந்தாரு. இந்த படங்கள் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை வாங்கின நிலையில இறுதியா அவர் ஹீரோவா நடிச்ச சண்டமருதம் படம் ஹிட் ஆகல. அதே சமயம் தேர்தல் வேலைகள்ல ஆர்வம் காட்ட தொடங்கினாரு. சரத்குமார் சில மாதங்கள் ஓய்வுல இருந்த நிலையில இப்ப மீண்டும் சினிமால நடிக்க தொடங்கியிருக்காரு. புதுமுக இயக்குனர் சண்முகம் முத்துசாமி, ஜிவி பிரகாஷ் கூட்டணியில உருவாகும் புது படத்துல சரத்குமார் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காரு. அதுவும் மிக முக்கியமான ரோலாம். இதுக்காக 2 வேறு தோற்றங்கள்ல சரத்குமார் நடிக்கிறார்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. காஞ்சனா, சென்னையில் ஒரு நாள் ஆகிய படங்கள்ல தன்னுடைய முத்திரையை பதிச்ச சரத்குமார் கண்டிப்பா இந்த புது படத்திலையும் பட்டையை கிளப்புவார்னு எதிர்பார்க்கப்படுது.